இபாதத்துகள் அவைகளை எல்லாம் டெஸ்ட் பண்ணி நல்ல மனிதத்தன்மை உள்ளவரா, இறைவனுக்கு பயந்து நடப்பவரா என்றெல்லாம் பார்த்துத்தான் ஒருவரை நல்ல இவர் நம்பகமானவர் என்ற தீர்ப்பை கொடுப்பார்கள். யாரு? பொதுவாக எல்லா இமாம்களும். ஆனால் இமாம் இப்னு ஹிப்பான் என்கிற ஹதீஸ்கலை அறிஞர் அவர் இதுக்கு வித்தியாசமான ஒரு முறையை கையாளுகிறார், நேர் மாற்றம். அவருடைய ஒரு கிதாப் இருக்கிறது, நம்பகமானவர்கள் என்று ஒரு கிரந்தம் எழுதுகிறார். அந்த கிரந்தத்தின் முன்னுரையிலே அவர் ஒன்றை சொல்கிறார். அதில் சுருக்கம் என்னவென்றால், ஒருவரை பற்றி ஒரு தரவும் பெறவில்லை, அவர் நல்லவர். அதாவது இதோ நீங்கள் இருக்கிறீர்கள், இதுல ஒரு சிலர் எனக்கு அறிமுகமானவர்கள், அவர் பிழையானவர் நல்லவர் என்கிற 2 தரவும் தெரிந்திருக்கும். இன்னும் சிலர் இருப்பீர்கள் புதுமுகம், உங்களோட பெயர் மட்டும் தெரியும் அல்லது பேரும் தெரியாது. நான் என்ன எண்ணணுமாம் என்றால், அவருடைய வாதப்படி நீங்க எல்லாரும் உறுதியான நம்பகமானவர்கள். அப்படி நம்பி நீங்க யாருக்காவது காசை கொடுப்பீங்களா? உங்களோட கடையில வைப்பீங்களா? உங்களோட சொந்த வேலைகளுக்கு ஈடுபடுத்துவீங்களா? அடுத்தது, மனிதன் என்றால் மறதியாளன் இயற்கையிலே. இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அந்த தியரியை எல்லா முஹத்திஸின்களும் மற்ற எல்லா முஹத்திஸின்களும் அதை மறுதளிக்கிறார்கள். பிற்காலத்தில் வந்த இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, பிற்காலத்தில் வந்த இமாம் தஹபி எல்லோரும் அந்த பொது தியரியை மறுதளித்து அப்பாறு ஒரு பொது விதி ஏற்க முடியாது என்று அதை தட்டிவிட்டு புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் போன்றவர்கள் கையாண்ட முறையைத்தான் அவர்கள் ஏற்கிறார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரை இமாம் இப்னு ஹிப்பான் அவரை போன்று, இமாம் இஜ்லி அவரை போன்று இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், இமாம் ஹாக்கிம் போன்றவர்கள். இந்த இப்னு ஹிப்பான் இஜ்லியும் இந்த அபு அஸ்மா ரஹபி என்பவரை நல்லவர் என்று சொல்லுகிறான். வேற யாரும் நல்லம் என்று சொல்லவும் இல்லை, பிழை என்று சொல்லவும் இல்லை. அவர்கள் 2 பேரும் மட்டும் நல்லவர் என்று சொல்லிவிட்டால் அதை ஏற்க முடியாது. என்றாலும் முஸ்லிம் இமாமும் அவரை நல்லவர் என்று சொல்கிறார். நம்பகம் நல்லவர், நம்பகமானவர் என்று சொல்கிறார். முஸ்லிம் இமாமை பொறுத்தவரை நம்பகமானவர் என்று ஆய்வு செஞ்சதன் பின்னர் தான் சொல்வார். என்றாலும் சில வேளை அவருக்கு தவறு வரலாம், அது மனுஷன் அடிப்பா எல்லாருக்கும் வரலாம். எனவே முஸ்லிம் இமாம் அவரை உறுதியானவர் என்று சொன்ன அடிப்படையில் இனம் கண்டதால் தான் அந்த அபு அஸ்மா ரஹபியினுடைய ஹதீஸ்களை, வேறு ஹதீஸ்களை முஸ்லிம் கிரந்தத்தில் எழுதியிருக்கிறார் என்பதால் அவரை ஏற்றாக வேண்டும் என்ற நிலை வந்தது. அதனால் முஸ்லிம் கிரந்தத்தில் ஷவ்வாலுடைய நோன்பை பற்றி வந்த அந்த சஅத் இப்னு ஸயீத் என்று நாம் முந்தி கூறிய அந்த அறிவிப்பாளருடைய வரிசை, அதில் குறைபாடு காணப்பட்டாலும் தாரமியில் வரக்கூடிய அபு அஸ்மா ரஹபியினுடைய சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு வரக்கூடிய அந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஹதீஸை ஆதாரமாக காணுகின்றோம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு அறிவிப்பிலே இந்த சஅத் இப்னு ஸயீத் என்று முஸ்லிமிலே வரக்கூடிய அந்த அறிவிப்பாளரோடு சேர்த்து சஃப்வான் என்ற இன்னொரு அறிவிப்பாளரும் அறிவித்திருக்கிறார். அதனால் ஒருவருடைய அறிவிப்புக்கு இன்னொருடைய அறிவிப்பு சான்றாகவும் வருகிறது. இவ்வாறு ஒரு அந்த அறிவிப்பை முழுமையாக தட்ட முடியாத நிலையில் ஒரு வழியில் பலகீனமான அறிவிப்பாளர் இருந்தாலும் இன்னொரு வழியில் நம்பகமான அறிவிப்பாளர் வாயிலாக அந்த ஹதீஸ் வருவதால் வார்த்தைகள் சில வித்தியாசத்தோடு அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டி வருகிறது. அதனால் தான் உலகத்திலே இன்று வரை சமகாலத்தில் காணக்கூடிய ஹதீஸ் கலை அறிஞர்கள் யாரும் மற்ற அறிவிப்பை பலகீனம் என்று சொன்னதை காணவில்லை, நான் காணவில்லை. அது ஆதாரமானது என்றுதான் சொல்கிறார்கள். அல் அஸ்ஹரில் இருந்து வந்த அந்த அறிஞர் சொன்னதை தவிர. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதனால் 6 நோன்பு என்பது அது உறுதியான ஒரு விடயம். சரி, அவர் உறுதியான விடயம் என்றால் இந்த 6 நோன்பை தொடர்ச்சியாக பிடிப்பதா அல்லது ஷவ்வாலில் எந்த நாளையிலாவது பிடித்துக் கொள்ளலாமா என்றால் ஷவ்வாலினுடைய எந்த நாட்களிலும் பிடிக்கலாம். தொடர்ச்சியாகத்தான் பிடிக்க வேண்டும் என்பதற்கு
என்ற கருத்தை சற்றேனும் சுட்டிக்காட்டக்கூடிய அறிவிப்பு தான் முஸ்லிமில் வருகிறது. என்ன வருகிறது என்றால், முஸ்லிமில் வந்த அறிவிப்பு, யார் ரமலானை பிடித்து பின்னர் அதனை ஷவ்வாலோடு துயரச் செய்கிறானோ, ஷவ்வாலில் இருந்துள்ள ஆறோடு துயரச் செய்கிறானோ அவன் வருடம் பிடிச்சவனை போன்றாவான் என்றுதான் வருகிறது. அப்ப அந்த துயர்த்து 6 ரமலானை பிடித்து தொடர்ந்து பிடிக்கிறேங்கிற விஷயம் அந்த முஸ்லிம் அறிவிப்பில் வந்தது. அதுலதான் குளறுபடி இருக்கிறது விட்டுவிட்டால், மற்ற அறிவிப்பில் என்ன வருகிறது, ஒரு மாதத்தின் நோன்பு 10 மாதத்திற்கு சமனானது, 6 நாளின் நோன்பு 2 மாதங்களுக்கு சமனான, 1க்கு 10. எனவே 6 நாள் 10, 1க்கு 10, அல்லாஹ்விடத்தில் 1க்கு 10 குறைஞ்சது. அந்த அடிப்படையில் அது 2 மாதத்துக்கு ஈக்குவலானது, 60 நாளைகளுக்கு என்றால் ஷவ்வால் மாதத்தில் எந்த நாள்களிலும் பிடிக்கலாம். அது ஒரு விஷயம். மூணாவது அதில் கேள்வி என்னவென்றால், ஃபர்து நோன்பை நாங்கள் பிடிக்கிறோம், கலா செய்ய வேண்டி இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை மாதவிலக்கின் காரணமாக கலா செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த கலாவுடைய நோன்பை, ஷவ்வாலுடைய நோன்பை பிடிக்கிற போது கலாவுடைய நோன்பும் கிடைச்ச நன்மை அது அந்த கடமையும் நீங்கிடுமா, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நியத்து வைத்தால் என்று கேள்வி கேட்கிறார்கள். சகோதரர்களே, அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. கடமையான நோன்பு என்பது வேறு, சுன்னத்தான நோன்பு என்பது வேறு. கடமையான நோன்பு அது ஆண்களை பொறுத்தவரை அல்லது ஹைது வராத பெண்களை பொறுத்தவரை அவர்கள் 30 பிடித்து 6 பிடிக்கிறார்கள். யாராவது சொல்வார்களா 30 பிடிக்கிற போது அதுல ஒரு 6 நாளைக்கு ஷவ்வாலுடைய 6 நோன்புக்கு முற்கூட்டியே நான் நியத்து வச்சுக் கொள்றேன் என்று சொல்லி பிடிச்சால் 1ல் 2 நன்மை கிடைச்சிருமா? அப்படி சொல்வதில்லை. முற்கூட்டி அப்படி நியத்து வைக்கலாதோ பின்னுக்கும் அந்த நியத்து வைக்க முடியாது. லோர் தொழ போறோம், லோர் தொழ போற நேரத்தில் 4 ரக்காத் தொழ போறோம், லோருக்கு முந்தைய 4 ரக்காத் இருக்கு, பிந்தைய 4 ரக்காத் சுன்னத் தொழணும், முந்தைய சுன்னத்து தொழல, அதுக்காக பர்ல தொழ போது லோருடைய எண்ணத்தையும் வச்சுக்கொண்டு பர்ல தொழுகையும் முந்தைய சுன்னத்து தொழல தானே, அதுக்காக சுன்னத்தை நாடிக்கொண்டால் 2ம் கிடைச்சிடும் என்று சொல்வார்களா? இல்லை. அதே மாதிரி நான் ஒரு ஆளுக்கு தர்மம் செய்யணும்னு நினைச்சேன், ஒரு தர்மமாக 10,000 காசு கொடுக்கணும்னு நினைச்சேன், எனக்கு கொடுக்கறது கிடைக்கல. பிறகு சக்காத்து கொடுக்க வேண்டி வந்தது, ஒரு 10,000 கொடுக்க வேண்டி வந்தது. அப்ப நான் என்ன செய்யறேன் என்றால், ஒரு ஆளுக்கு தர்மமாக கொடுக்கணும்னு நினைச்சேன் தானே, அவருக்கு 10,000 ஜக்காத்துடைய காசை கொடுக்கிற போது நான் என்ன செய்யறேன், ஜக்காத்துடைய கடமையும் எண்ணிக்கொண்டு தர்மம் என்ற மேலதிகமான எண்ணத்தை எண்ணினால் அது சரி வருமா? எனவே கடமை என்பது வேறு, கடமைக்கு அப்பால் மேலதிகமாக செய்யறதுங்கிற அது மேலதிகமான நம்ம செய்ய வேண்டிய காரியம். அதனால் கடமையான நோன்பை நீங்கள் பிடிக்கணும், சுன்னத்தான நோன்பை அதையும் நீங்கள் பிடிக்கணும். இப்போ ஒரு கேள்வி, கடமையான நோன்பை பொறுத்தவரை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள், நாங்கள் மாதவிலக்கின் காரணமாக விடுபட்ட நோன்புகளை அடுத்த ரமலான் வருவதற்கு முந்தைய ஷாபான் மாதம், அடுத்த ரமலானுக்கு முந்தைய ஷாபான் மாதத்தில் நாங்கள் பிடிப்போம், அந்த அளவுக்கு எங்களுக்கு வேலை பளுவாக இருந்தது என்று சொல்றார்கள். எனவே உங்களுக்கு இப்போதுள்ள ரமலானிலே விடுபட்ட நோன்புகளை அடுத்த ரமலான் வருவதற்கு முன் நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். ஆனால் ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் இந்த ஷவ்வால் மாதம் முடிவதற்குள் பிடித்துக் கொள்ள வேண்டும். எனவே இது இந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட வரக்கூடிய ஆய்வு. இதில் எங்களுடைய ஆய்வுகள் உண்மையிலே அல்லாஹ் இடத்தில் சரியில்லாமல் இருந்தாலும் எங்களுடைய ஆய்வுகளுக்கு அல்லாஹ் கூலியை தருவார். சரியாக இருந்தாலும் 2 கூலி, தவறாக இருந்தாலும் 1 கூலி. ஹதீஸ் கலை விதிகளின் அடிப்படையில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய 3-4 நாட்கள், 3 நாள்கள், அந்த நாள்களிலும் கேள்விகள் நடக்கும். இதற்கு பின்னும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நினைத்திருக்கிறோம், வாராந்த நடைபெறக்கூடிய எங்களது வாராந்த தர்பியா நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியாகவே கொஞ்சம் விரிவாக எடுத்துச் செல்ல நினைத்திருக்கிறோம். எனவே அவைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி பிரயோஜனம் அடைந்து கொள்ளுங்கள். விடுபட்ட கேள்விகள், நிறைய கேள்விகள், 100கணக்கான கேள்விகள் வந்திருக்கிறது. இதிலே சில விடயங்கள் கட்டாயம் செல்ல வேண்டியிருக்கிறதால் எல்லாவற்றிற்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். கேள்வி தந்தவர்கள் எந்த கேள்வி இன்றைக்கு வருமா என்று நீங்கள் என்று கேட்காமல் உங்களுடைய கேள்வி எப்ப வருமோ அதுவரையும் வந்து அதற்கு பின்னரும் வந்து பிரயோஜனம் அடைந்து கொள்ளுங்கள். எனக்கு அடுத்து மௌலை அப்துல் ஹமீத் அவர்களுடைய உரை இருக்கிறது.
27வது நாள். இந்த நாளோடு சம்பந்தப்படவும் ஒரு விடை ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் நேரம் போதாது. இன்ஷா அல்லாஹ் அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.